இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆன் ஆயிடுச்சு. என்ன இருக்குன்னு பாப்போமா? இது என்னது? இங்க பாரு ராதா, இது உங்களோட போன் தானே மோனியா? என்னோட போன் தான். இதுல பாட்டியோட மெசேஜ் எப்படி? பரி பாட்டி தான். ஐ மீன் அவங்க கிட்ட இருந்து எப்படி மெசேஜ் வரும்? சார், பாட்டியோட மெசேஜ் நோட்டிபிகேஷன் மோனியா போன்ல. மோகன், இவன் நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப ஆபத்தானவன் மோகன், ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். அவன் மானச ஸ்கூல்லயே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அவன் தன்னுடைய முதல் மனைவியும் கொலை பண்ணிருக்கான். மோகன், இப்ப அவன் உன்னையும் குஷியும் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் ராதிகா கிடைக்கலன்னா அவன் ராதிகாவையும் கொன்னுடுவான். பாட்டி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க போன் கூட நமக்கு கிடைக்கல. ஒருவேளை பாட்டி யுவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம்ல. யுவன் பாட்டியை கொலை பண்ண இருந்தா அப்ப பாட்டி ரொம்ப பயந்து போயிருந்திருக்காங்க. மோனியா, நம்ம யாராலையும் ஏதோ பண்ண முடியல, அவங்கள காப்பாத்த முடியல. போதும். என்னோட பரி போறதுக்கு முன்னாடி நான் நிரபராதிங்கிற ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. போதும் ராதா, அழாத. ஏன் மோனியா இப்படி ஆச்சு? எதுக்கு ஆகணும்? இன்ஸ்பெக்டர் சார், இப்போ வேற ஏதாவது ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? ஆனா குஷி பாட்டியா இடிக்கலன்னு இதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல மேடம்? என்ன? ஆனா இப்ப அதுவும் ப்ரூவ் ஆயிடும். வா வான்னு சொல்றேன்ல. குஷி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கணும். குஷி, நீ இந்த நிலைமையில எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்த? அப்புறம் இந்த ஆளு நம்ம மேல தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வழி மட்டும் தான்ப்பா இருக்கு. அதுதான் ஐ விட்னஸ். அப்ப நான் போலீஸ் அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அங்கிள் தான் இந்த ஆளை கண்டுபிடிச்சாரு. இந்த ஆள் கொடுத்த பொய்யான சாட்சியால தானே நாம ரெண்டு பேரும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீதான் உண்மை என்னன்னு சொல்லணும். சொல்லு, யார் பேச்சு கேட்டு இதெல்லாம் நீ பண்ண? உண்மை என்னன்னு சொல்றா. யார் சொல்லியும் பண்ணல சார். நான் என் 2 கண்ணால இந்த பொண்ணு அந்த அம்மா வெடிக்கிறத பார்த்தேன். சொல்றா, உண்மை என்ன சொல்லு. உன்னை கடைசி தடவையா கேட்கிறேன், ஒழுங்கா உண்மையை சொல்ல. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டேன்ல.
ஒழுங்கா சொல்றா. சொல்லுறேன் சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்லு. சீக்கிரம் சொல்லு. நான் யுவன் சார் சொல்லி தான் இதை செஞ்சேன். அந்த அம்மா வெடிச்சதா போய் சொல்லிட்டேன். ஆனால் நடந்தது என்னன்னா, ஏற்பாடுலாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வேலையை கரெக்டாக முடிச்சிருவல்ல, பணம் அப்போ தான் நிறைய கிடைக்கும். ஏய், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. லாடம் கட்டுங்க இவனுக்கு. பொய்யா சொல்ற. வா வாடா. பிறந்த நேரத்துல அப்ப சாட்லி நான், அதாவது உன்னோட அப்பா, உங்க அம்மாவோட புருஷன்னா என்னால உன் கூட இருக்க முடியல. அந்த நேரத்துல தான் உங்க மம்மி யுவனை பார்த்தாங்க. யுவன் உங்க அம்மா கிட்ட நான் மானஸ்க்கு அப்பாவா இருக்கலாமான்னு கேட்டிருக்காரு. மம்மி அந்த நேரத்துல அவரு உன்னை நல்லா பார்த்து பாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் அப்படி இல்ல. ஆனா இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஐம் சாரி. மானஸ், மோகன் ஐயா தான் உன்னோட அப்பா, உன்னோட உண்மையான அப்பா. மனஸ், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை எப்பவும் தனியா விட மாட்டேன். உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவிட மாட்டேன். எப்பவும் நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன். அண்ட் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. சரியா? என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துப்பியா? நீ என்ன அப்பான்னு கூப்பிடுவியா?